வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. ஈரான் இஸ்ரேல் போரு அடுத்த உச்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதுல மரண பயத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது ஈரான். அடுத்தடுத்த அதிரடியான நடவடிக்கைகளில் உலக நாடுகளை மிரட்டி வருகிறது. ஹார்முஸ் நீரிணையில எந்த கப்பல் கடந்தாலும் இனி வரி கட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கு. இதுகளுக்கெல்லாம் இடையில அமெரிக்கால வச்ச ட்ரம்ப முடிச்சு விடுறதுக்கான வேலைகள் நடக்குது. ஒட்டுமொத்த அமெரிக்க மக்களும் ட்ரம்புக்கு எதிராக திரண்டு இருக்கிறார்கள். நேற்று மட்டும் 2 கோடி மக்கள் திரண்டு அமெரிக்க அதிபருக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை அங்க செஞ்சுட்டு வர்றாங்க. இன்றைக்கும் அந்த மக்கள் திரண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் இடையில வாங்க தரை வழியா போய் அடிச்சு காலி பண்ணுவோம் ஈரானை அப்படின்னு ட்ரம்ப் அழைக்க, யாருக்காக ட்ரம்ப் இறங்கி சண்டை போட்டாரோ அந்த நெதன்யாகு, அந்த இஸ்ரேல் பிரதமர் கை கழுவி விட்டார். நாங்கெல்லாம் வரமாட்டோம், என் படையையும் நான் அனுப்ப மாட்டேன், தரை வழி தாக்குதல் நடத்தாதான் நீங்க போய் அடிச்சுக்குங்க அப்படின்னு கை கழுவி விட்டாரு. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ட்ரம்ப் ஏற்படுத்தி இருக்கிறார். என்ன நடக்குது தோழர்களே? நெருக்கி 1.5 மாசம் ஆகி போச்சுங்க. 32-34 நாள் ஆகி போச்சு போர் தொடங்கி 24 மணி நேரத்துல நாங்க ஈரானை முடிச்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு இஸ்ரேலும் அமெரிக்காவும் களத்துல இறங்குச்சு. ஆனா நடந்தது என்ன அப்படின்னா, 32-34 நாள் ஆகி போச்சு. இன்றைக்கும் அவர்களால் உள்ள இறங்கி ஒன்னும் பண்ண முடியல. அதுக்கேற்றவாறு தங்களுடைய போர் உத்திகளை ஈரான் பக்காவா நடத்தி இருக்கு. முதல்ல பொருளாதாரத்தை அடிச்சு நிறுத்தினது ஹார்முஸ் நீரிணை. இந்த ஹார்முஸ் நீரிணையில டப்புனு அடிச்சு நிறுத்தின உடனே ஒட்டுமொத்த உலக நாடுகளும் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது, எந்த நாடுகளில் எல்லாம் அமெரிக்க ராணுவ தளங்களை அமைத்து தாக்க ரெடியாச்சோ அந்த ராணுவ தளங்களை நொறுக்கி காலி பண்ணுச்சு ஈரான். இது பக்கா போர் உத்தி. முதல்ல சுத்தி இருக்கிற எதிரிகளை காலி பண்றது, அதுக்கப்புறம் பொருளாதாரத்தை கை வைக்கிறது. இது பக்காவா ஸ்கெட்ச் போட்டு ஈரான் இறங்கி அடிச்சது. இதெல்லாம் தாண்டி ஈரான் படை 20க்கு மேற்பட்ட குழுக்களாக பிரிஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு குழுவும் இண்டிவிஜுவலா தனித்தன்மையோடு அவங்களுக்கான பிளான்ஸோட இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க. அதோட 408 கிலோ அந்த யுரேனியம், செரிமானம் ஊட்டப்பட்ட யுரேனியம் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் அணுகுண்டு பண்ணுவாங்க. அதை பாதுகாப்பான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி பூமிக்குள்ள கண்டே பிடிக்க முடியாம புதைச்சு வச்சுட்டாங்க. இப்ப எந்த காரணத்துக்காக அமெரிக்கா உள்ள வருதோ அதை பார்க்க கூட முடியாது அமெரிக்கால. இதுக்கு இடையில கொத்து குண்டுகளை போட்டு இஸ்ரேல முடிச்சு விட்டது ஈரான். இந்த சூழல்ல தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு எதிராக கடுமையான மக்கள் எழுச்சி அமெரிக்காவில் நடந்திருக்கு. எதனால இந்த மக்கள் எழுச்சி? நீங்க உலக நாடுகள் முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை ஏறி இருக்கு, கேஸ் கிடைக்கல. ஏற்கனவே அமெரிக்காவில் இன்னொரு பிரச்சனை இருந்தது. ட்ரம்புடைய நிர்வாக திறனற்ற வரி விதிப்பால் அங்க விலைவாசி கடுமையா ஏறி போயிருக்கு அமெரிக்கால. நீதிமன்றங்கள் ட்ரம்பை எச்சரிச்சது, உங்க இஷ்டத்துக்கு நீங்க வாட்டுக்கு உலக நாடுகள் மீது வரி போடுவீங்க, அதன் மூலமாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க சோழியை பார்த்துட்டு ஓரமா உட்காருங்கன்னு நீதிமன்றங்கள் அடிச்சு ஆடி இருந்தது ட்ரம்புக்கு எதிராக. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஏற்கனவே ஒரு சிங்கிள் முட்டை அங்க கிடைக்கல. முட்டையை கடத்தி கள்ளச்சந்தையில விற்கிற அளவுக்கு பொருளாதாரம் கீழே போயிருச்சு அமெரிக்கால. இந்த சூழ்நிலையில தேவையே இல்லாத இஸ்ரேலினுடைய போர்ல அமெரிக்கா தலையிடுது. இது அவசியமே இல்ல. அமெரிக்க பொருளாதாரம் ஏற்கனவே நடுத்தருல நிக்குது, இதுல போர் அவசியமா அப்படின்னு மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல உலக நாடுகளுக்கு எப்படி பெட்ரோல் கிடைக்கலையோ அதை போல அமெரிக்காவுக்கு கிடைக்கல. அமெரிக்கா ஒண்ணு எண்ணெய் வளங்கள் நிறைந்த நாடெல்லாம் கிடையாது, அதை அங்கங்க வாங்கிதான் ஓட்டிட்டு இருக்காங்க. உலக நாடுகள்ல அதிகமான எண்ணெயை பயன்படுத்துகிற நாடுகள்ல அமெரிக்காவும் ஒன்று. இந்த எண்ணெய் விலை ஏறி போச்சதுனால பொருளுடைய விலையெல்லாம் ஏறி போச்சு, விலைவாசி ஏறி போச்சு. இதுல மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. 2 மடங்கு அதிகமா ஒரு மாசத்துக்கு செலவழிக்க வேண்டிய செலவுல 2 மடங்கு அதிகமா போகுது. அதை சமாளிக்க முடியல மக்களால. அப்ப என்ன கேக்குறான்னா, ஏற்கனவே நீ வரி விதிப்புன்னு இந்த அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை நடுத்தருவில் நிப்பாட்டிட்டீங்க. 2வது, தேவையே இல்லாத போரை அமெரிக்க மக்களினுடைய வீட்டுக்குள்ள திணிச்சிட்டீங்க. நீங்க தேவையே இல்லாத போர் அமெரிக்காவுக்கு எந்த விதத்தில் நட்டாம ஏற்பட போறது கிடையாது. அங்க போர் நமக்கு ஏன் போகணும், ஏன் அமெரிக்க பொருளாதாரத்தை சிதைக்கணும் அப்படின்னு மக்கள் திரண்டிருக்காங்க. திரண்ட மக்கள் லட்சக்கணக்கில் திரண்டது இல்ல, கோடி கணக்கில் திரண்டிருக்காங்க. பாருங்க, பாத்தீங்கல்ல. இது ஒண்ணு நம்ம அண்ணன் விஜய் கூட்டம்லாம் இல்ல, 40 பேர் போய் நடுவு தெருவில் செத்து போறதுக்கு. 2 கோடி பேர் திரண்டும் ஒருத்தருக்கு சேதாரம் இல்லாம அதிகாரத்தை நோக்கி கரம் உயர்த்தி போராடுகிற போராட்டம்.
பார்க்கவே எழுச்சியா இருந்துச்சு. அமெரிக்காவில் ஆட்சியாளர்கள் வென்றால் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கலாம், ஆனா மக்கள் ஜனநாயகத்தை நம்புகிறவர்களாக இருக்கிறார்கள் இந்த போராட்டம் நம்ம காட்டுது. இதுல அமெரிக்கா மக்கள் என்ன கேட்டிருக்காங்க, நீ ஒண்ணு ராஜா கிடையாது மிஸ்டர் ட்ரம்ப், நீங்க ராஜா கிடையாது, அமெரிக்காவுக்கு ராஜா தேவையும் இல்ல, கிளம்பு முதல்ல அப்படின்னு போர்டுகளை வச்சுட்டு போராட்டம் பண்றாங்க. அதுலயும் ட்ரம்ப் மஸ்ட் கோ நவ் அப்படின்னு பெரிய அளவுல மக்களே எழுத்தா நின்னு, இந்த ட்ரோன் காட்சியில பார்த்தோம்னா மக்களே எழுத்தா நிக்கிறாங்க. ட்ரம்ப் மஸ்ட் கோ நவ், இப்ப கிளம்பியா, கட்டாயம் கிளம்பி ஆகணும், நீ எல்லாம் நிக்க கூடாது அப்படின்னு எழுதியிருக்காங்க பாருங்களேன். அதுலயும் நோ கிங் என்ற முழக்கத்தையும் நோ கிங் என்கிற பதாகைகளை ஏந்தி பலாயிரம் பேர் அப்படியே திரண்டு வர்றாங்க. இது ஒரு இடத்துல நடக்கல, அமெரிக்கால, அமெரிக்காவினுடைய பல்வேறு மாகாணங்கள்ல நடக்குது. வாஷிங்டன், நியூயார்க், சிகாகோ, பாஸ்டன், சாண்டியாகோ, பிலடெல்பியா, இப்படி பல மாகாணங்கள்ல நடக்குது இந்த போராட்டம். பல வடிவங்கள்ல நடந்துட்டே இருக்கு. ட்ரம்ப்புடைய உருவ பொம்மையை வச்சுட்டு போட்டு வெளுக்கிறாங்கன்னா பாத்துங்க, அவ்வளவு குலவெறியா மக்கள் இருக்கிறாங்க. ஒரு சின்ன பொம்மையை செஞ்சிருந்து ஒருத்தர் வைக்கிறாரு, போறவங்க வரவங்க கையில எல்லாம் ஒரு குச்சியை கொடுத்து அடிக்க விட்டா போட்டு பொழக்கிறாங்க பாருங்களேன். இதுக்கு இடையில ட்ரம்புக்கு சவப்பட்டி செய்து ஒரு போராட்டம், அது நம்ம ஊர்ல ட்ரம்புக்கும் நெதன்யாவுக்கும் சவப்பட்டி செய்து இழுத்துட்டு வந்துட்டு பயங்கரமா அந்த சவப்பட்டிக்கு எதிராக முழக்கம் போட்டுட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒழிக அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நம்ம ஊர்லயும் நடத்தி இருக்கிறார்கள் பாருங்க. இதுக்கு இடையில ட்ரம்புக்கு மூளை குழம்பி போச்சா அப்படின்னு மக்கள் கேட்டிருக்காங்க. கடுப்பான மக்கள் இன்னொன்னையும் சேர்த்திருக்காங்க. உன் மையம் இருக்காருல, 20 வயசு ஆயிடுச்சுல, அவரை போர்க்கடுப்பு. எங்க வீட்டுல சம்பந்தமே இல்லாத, எங்க நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத இஸ்ரேல் என்கிற பெரிய பணம் முதலைகளுக்காக எங்களை நீங்க பலி கொடுக்குறீங்க. எங்க ராணுவத்தினர் போய் வங்கொலையா செத்து போறாங்க. அவங்க குடும்பங்கள் மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருக்கு. நாங்க சாகணும், உங்க வீட்டாளுங்க சொகுசா இருக்கணுமா? உன் மகனுக்கு 20 வயசு ஆயிடுச்சுல, முதல்ல அவனை பார்சல் பண்ணி அனுப்பு போர்க்களத்துக்கு அப்படின்னு மக்கள் அந்த பக்கமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஒரு ஹேஷ்டேகாவே போட்டு கடுமையா பரப்பி உலகம் பூரா பரப்புச்சு. முந்தா நாள் ட்ரம்போடைய பிள்ளைய போர்க்களத்துக்கு அனுப்பு, அப்பதான் உனக்கு தெரியும் அப்படின்னா அதிகாரத்தை பயங்கரமா கடுமையா எதிர்க்க அவங்க முடிவு பண்ணிட்டு களமாடி இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் ஒரு மனப்பிரட்சி உடையவர் போல செயல்படுறாரு. அவர் சொல்றது ஒன்னா இருக்கு, பேசுறது ஒன்னா இருக்கு, செய்யறது ஒன்னா இருக்கு, அறிக்கை விடுறது ஒன்னா இருக்கு, சமூக வலைத்தளத்துல பேசுறது ஒன்னா இருக்கு. ஒரு ட்வீட் போட்டு ஒரு பதிவு போட்டாருன்னா அது வேற ஒன்னா இருக்கு. இதனால யார் யார் அந்த ஆளு அப்படின்னு உலக நாடுகள் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க ட்ரம்ப. முதல்ல ட்ரம்ப் என்ன சொன்னாரு, ஏப்ரல் 6ஆம் தேதி வரை, போன வாரமே 5 நாள் தான் சொன்னாரு, இப்ப ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நாங்க போர் செய்ய மாட்டோம். அடுத்து ஒரு பதிவு போடுறாரு சமூக வலைத்தளத்துல, நாங்க தரை வழி தாக்குதல் நடத்த ரெடி ஆயிட்டோம், எங்களுடைய நோக்கம் எண்ணெய் வயல்களை கைப்பற்றுவது அப்படின்னு ஒரு பதிவை போடுறாரு. நாங்க போற நிறுத்திட்டோம்னு ஒரு பதிவு, ஒரு பிரஸ் மீட் நடத்துறாரு. அதுக்கப்புறம் போய் நாங்க இறங்கி தரை வழி தாக்குதல் நடத்த போறோம்னு ஒரு ட்வீட் மாதிரியான சமூக வலைத்தளத்துல ஒரு பதிவு போடுறாரு. அவர் ட்ரூத்னு ஒண்ணு வச்சிருக்காருல, அதுல போடுறாரு. அடுத்து இன்னொரு செய்தியை பதிவு பண்றாரு, நாங்க ஒரு 15 அம்ச கோரிக்கைகளை ஈரானுக்கு கொடுத்தோம், ஈரான அதுல பெரும்பான்மையை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா ஈரான் சொல்லுது, நான் அவங்களோட பேசவே இல்லையா, எங்களுக்கு என்ன வேலை, அமெரிக்காவோடும் ட்ரம்போடும் பேச்சுவார்த்தை இல்லை, நாங்க ரெண்டையும் முடிச்சு விட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஈரான் ஸ்டபானா நிக்குது. இதுக்கெல்லாம் ட்ரம்ப் இன்னொன்னு சொல்றாரு, நாங்க பாகிஸ்தானை வச்சு ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தினோம், அந்த பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் இருக்கு, அதனாலதான் போர் நிறுத்தி இருக்கோம். இதுல ஏதாவது தொடர்பு இருக்கா? நாங்க தரை வழி தாக்குதல் நடத்த போறோம்னு ஒரு நாள் சொல்ற, ஒரு நாள் போரை நிறுத்திட்டோம்னு சொல்ற, இன்னொரு நாள் 15 அம்ச கோரிக்கையை ஈரான் ஏத்துக்குச்சுன்ற, ஆனா ஈரானு உன்னையெல்லாம் மனுஷனாவே மதிக்கலன்னு எதியா உண்மை? ட்ரம்ப் குழம்பி போய் திரியிறாரு அப்படின்னு மக்கள் இன்னும் ஆவேசம் அடைந்திருக்கிறார்கள். இதுல ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, மக்கள் 2 கோடி பேருக்கு மேல நின்று அடிச்சு போராட்டம் நடத்துறாங்கல்ல, ஜனநாயகத்தை காப்போம் அப்படின்னு போராட்டம் நடத்துறாங்க. அது ரொம்ப முக்கியமான இடம் நான் பாக்குறேன்.
டெமோக்ரஸி தான் ஒரு சமூகத்தினுடைய மிகப்பெரிய மனசாட்சியாக ஒரு அடிப்படை உரிமையா இருக்கும். நீங்க மன்னராட்சி மாதிரி நடத்திட்டு இருக்கீங்க. நாங்க டெமோக்ரஸிய பாதுகாப்போம் அப்படின்னு மக்கள் போராடுறாங்களே. இவர் என்ன சொல்றாரு, நான் ஈரானை கைப்பற்றி என்ன வயல பிடிக்கலாம்னு நினைக்கிறேன், இந்த மக்கள்லாம் முட்டாளா இருக்காங்க, இவங்க எனக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுறாரு. இதுக்கு இடையில குவைத்தோடைய அங்கெல்லாம் ராஜாக்கள் தானே இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அந்த குவைத்துல இருக்கிற மன்னரை பத்தி பேசும்போது அந்த ஆளு என் ஷூ நக்கிட்டு இருக்கான் அப்படின்றாரு. ஒரு தலைமைக்கான எந்த அழகும் இல்லாம, ஒரு பொறுப்புணர்வு இல்லாம, தான் தோன்றித்தனமாக எதையெல்லாம் பேச கூடாதோ அதையெல்லாம் அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு. இது முதல்ல ஒரு நிர்வாகத்துக்கு தகுதியான விஷயமே கிடையாது. உங்களோட நட்புறவு பூண்டு இருக்கிற ஒரு நாட்டை கேவலப்படுத்துறது. உங்களுக்காக தான் அவ்வளவு அடி வாங்கிட்டு கிடக்கு அந்த நாடு. அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணாங்கன்னு ஒரு காரணத்திற்காக அவ்வளவு அடி வாங்குச்சு. கடைசியில பார்த்தா அவர் ஷூ நக்கிட்டு இருக்காருன்றீங்க. இது என்ன மாதிரியான பேச்சுனே நமக்கு புரியலங்க. இதுக்கு இடையில ட்ரம்புக்கான பதவி பறிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு, அபாயம் இருக்கிறது. மிட்டாம் எலெக்ஷன் அப்படின்னு ஒண்ணு வைப்பாங்களா, நவம்பர் மாசம் வரப்போகுது. இந்த மிட்டாம் எலெக்ஷன்ல ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க. ஒருவேளை ட்ரம்பால அந்த மிட்டாம் எலெக்ஷனை எதிர்கொள்ள முடியல, தோத்துட்டாரு அப்படின்னா அவர் வேணா ஜனாதிபதியா இருக்கலாம், அவர் வாட்டுக்கு இருப்பாரு. ஆனா அவரால் ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான் செயல்பட முடியும். நினைச்ச சட்டங்களை இயற்ற முடியாது, நினைச்ச உடனே போர் தொடுக்க முடியாது, நினைச்ச உடனே வாபஸ் வாங்க முடியாது. நான் நினைச்ச உடனே ஒரு நாட்டுக்குள்ள குதிச்சு அந்த நாட்டினுடைய அதிபரையோ அங்க இருக்கிற பிரைம் மினிஸ்டரை தூக்க முடியாது. எல்லாமே கைய கட்டி ஓரமா உட்கார வச்ச பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருக்கணும். இந்த எலெக்ஷனுக்கான கருத்து கணிப்பு தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருது அமெரிக்கால. ராய்டர் நிறுவனம் தான் வாரம் வாரம் இந்த கருத்து கணிப்பு எடுத்துட்டு இருக்காங்க. இதுல இதுவரை அமெரிக்காவை ஆண்ட பிரசிடென்ட்லயே ரொம்ப மோசமா ஓட்ட வாங்கி கேவலமா கீழே இருக்கிறவர் யார் அப்படின்னா ட்ரம்ப். மக்கள் அவ்வளவு வெறுக்கிறாங்க. முன்னாடி போருக்கு ஆதரவா இருந்தவங்க கூட இப்ப போருக்கு எதிரானவர்களாக மாறி இருக்கிறார்கள். அதையும் ராய்டர் நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்பு சொல்லுது. போன வாரங்க 58% பேர் போருக்கு எதிராக இருந்திருக்கிறாங்க. இந்த வாரம் 65% மேல போருக்கு எதிராக நிக்கிறாங்க. அப்ப அந்த போருக்கு எதிராக நிக்கிறவங்களோட எண்ணிக்கை கூடிட்டே போகுது. 35% கூட இவங்களுக்கு ஆதரவு இல்லை அமெரிக்காவில. அப்ப மேலவை கீழவையில ஓட்டு போச்சுன்னா, சமாளிக்க முடியலன்னா, பல்லு புடுங்கப்பட்ட பாம்பை போல அதிகாரம் பறிக்கப்பட்ட ட்ரம்ப் ஓரங்கட்டப்படுவார். இது ட்ரம்ப் தலைக்கு மேல இருக்கிற கத்தி. இதுக்கு இடையில இன்னொரு அடியும் விழுந்து போச்சு. ட்ரம்ப் நான் தரைவழி தாக்குதல் நடத்துவேன்னு சொன்னாரா? அப்ப அந்த போருக்கே காரணமா இருக்கிற இஸ்ரேல் என்ன பண்ணணும், எனக்காக இவ்வளவு தூரம் போராடுறப்பா, நாங்களும் கூட வர்றோம் அப்படி சொல்றதான நட்பு. ஆனா இஸ்ரேல் எப்படி கழட்டி விட்டுச்சு, நீ வேணா தரைவழி தாக்குதல் நடத்திக்க, எங்களுக்கு அவசியம் இல்ல, நான் படைகளை அனுப்ப மாட்டேன் என்று இன்றைக்கு நெதன்யாகு அறிவித்திருக்கிறார். அவங்களுடைய ஊடகங்கள் இன்னைக்கு சொல்லுது. அவங்க தான் உன்னை பயன்படுத்தி தூண்டி விட்டாங்க. நீங்க சம்பந்தமே இல்லாத நாடுகள் மேல அடிக்கிறதுக்கு இஸ்ரேலும் ஒரு காரணமாக இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதே இஸ்ரேல் உங்களை கைகளை விட்டுருச்சு. ஏற்கனவே நேட்டோ படைகள் 32 நாடுகளை கொண்ட நேட்டோ படைகள்கிட்ட உதவி கேட்கிறாரு, வாங்க எல்லாரும் போய் ஹார்மூஸை மீட்போம் அப்படின்னு. போயா நீ வாட்டுக்கு நேரத்துக்கு ஒரு முடிவு எடுப்ப, நாங்க தான் கிடைச்சோமான்னு 32 நாடும் விலகிச்சு. வர முடியாதுன்னு வெளிப்படையா நேட்டோ நாடுகள் அறிவிப்பே வெளியிட்டுச்சு. இப்ப அதுலயும் அசிங்கப்பட்ட ட்ரம்ப். பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாதுன்னு ஈரான் ஒரு பக்கம் அசிங்கப்படுத்துது. சொந்த நாட்டு மக்கள் ஒரு பக்கம் ஜனநாயகத்தை மீட்போம்னு ட்ரம்ப்புக்கு எதிராக போர்க்கொடி. இப்ப கூட நின்று சண்டைக்கு இழுத்த ஒரு நண்பன் இஸ்ரேலு கழட்டி விட்டுருக்கு. இப்ப எல்லா பக்கமும் அடி வாங்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காப்ல ட்ரம்ப்.